முதலில் இந்நிகழ்வுக்கு வருகை தர முடியாத இக்கட்டான சூழல் உருவானதால் வர இயலவில்லை என்றாலும் இந்த அவைக்கும் நண்பர்களுக்கும் என் வணக்கத்தையும் மன்னிப்பையும் முன்வைக்கிறேன். நண்பர் பிரியம் அவர்கள் சூழலை உணர்ந்து வரவில்லை என்றால் என்ன, உங்கள் தரப்பு செய்தியை எழுதி அனுப்புங்கள், வாசிக்க செய்யலாம் என்ற பின்னரே சுருக்கமாக எழுதி அனுப்பினேன். இதனை வாசிக்கும் அன்பு தம்பி ராம் பெரியசாமிக்கு நன்றி. கவிதையை ஒரு மொழி, ஒரு கலை மற்றும் ஒரு சிந்தனை பார்வையாக கொள்ள முடியும். அது மனித மனதின் ஆழமான உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் உலகத்தை வேறு கோணங்களில் பார்ப்பதற்கும் உதவுகிறது. கவிதை ஒரு தனிப்பட்ட அனுபவமாக இருந்தாலும் அதை அனைவரும் படித்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். கவிதை என்பது மொழியை பயன்படுத்தி அழகையும் அர்த்தத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு கலை வடிவம். வார்த்தைகளின் சரியான தேர்வு, அதன் அமைப்பு மற்றும் ரிதம் ஆகியவை கவிதையின் முக்கிய அம்சங்களாகும். கவிதை ஒரு சிந்தனை பார்வையை வழங்குகிறது. அது ஒரு கவிஞரின் எண்ணங்கள், உணர்வுகளை வெளிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் வாசகர்களையும் சிந்திக்க தூண்டுகிறது. கவிதை மனித மனதின் ஆழமான உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது. கவிதை ஒரு கவிஞரின் பார்வையை வெளிப்படுத்துவதோடு உலகத்தை வேறு கோணங்களில் பார்க்கவும் உதவுகிறது. அது வாசகர்களுக்கு ஒரு புதிய பார்வையை வழங்குகிறது. கவிதை சமூகத்தின் ஒரு பிரதிபலிப்பாகவும் விளங்குகிறது. அது சமூகத்தின் பிரச்சனைகள், நிகழ்வுகள் மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றை வெளிப்படுத்துகிறது. கவிதை மனித வாழ்வின் ஒரு முக்கிய அங்கமாக விளங்குகிறது. அது மனித மனதின் ஆழமான உணர்வுகளை வெளிப்படுத்துவதோடு உலகத்தை வேறு கோணங்களில் பார்க்கவும் சிந்திக்கவும் உதவுகிறது. ஓரிரு நாட்களுக்கு முன் பிரமிழின் கவிதை ஒன்றை படித்தேன். மிகவும் எளிமையான சொற்களில் எழுதப்பட்டிருந்தது. பாலை பாலை பார்த்த இடமெங்கும் கண்குளிரும் பொன் மணல், என் பாதம் பதித்து நடக்கும் இடத்தில் மட்டும் நிழல் தேடி என்னோடு அலைந்து எரிகிறது ஒரு பிடி நிலம். 1973 எழுதப்பட்ட கவிதை அது. மேற்பார்வைக்கு புரியக்கூடிய எளிய வடிவம்தான் இது. மதிய நேரத்தில் நீண்ட கடற்கரை அல்லது ஆற்றங்கரை பொன்னை போல மின்னுகிறது. ஆசையில் நடக்க ஆரம்பித்தால் பொசுக்கும் பிடியாகிறது நிலம். இந்த கவிதையை பலவிதமாக உள்வாங்கலாம். இக்கரைக்கு அக்கறை பச்சை, தனிமை, தேடல், தமிழீழ அடையாளத்தை கூட இதில் பார்க்கலாம். வாசிப்பவரை பொறுத்து அது அமையப்படும் என்று பிரமிழ் கவிதைகள் ஒரு பார்வை என்ற கட்டுரையில் பாலா கருப்பசாமி எழுதுகின்றார். அவரை போலவே பிரியம் அவர்களும் அம்சப்பிரியா அவர்களின் தானியங்களை உதிர்க்கும் சுவர் என்ற கவிதை தொகுப்பை குறித்து சில உரையாடல்களை முன்வைத்துள்ளார். ஒரு கட்டுக்குள் வராத கவிஞன் என்றால் நண்பர் பிரியத்தை தான் சொல்வேன் என்று கவிஞர் முகமது பாட்ஷா அவர்கள் கூறியது முற்றிலும் உண்மை. சுவர் என்பது வழக்கமாக ஒரு இடத்தை அல்லது வெளியை வரையறுக்கின்ற அல்லது அதனை பாதுகாக்கின்ற ஒரு அமைப்பாகும். சரியான நிலையில் அமைந்த சுவர்களாக மலைகளை கொள்ளலாம். அளப்பரிய வளங்களை தன்னகத்தை கொண்டு உயிரினங்கள் தோன்றிய நாள் முதலாக அவைகளை கொடையாக கொடுத்து வளர்ப்பதில் தண்ணீரற்று விளங்குகின்றன. இந்த நிலம் குறித்தான கவிதைகளில் தன்னுடைய விருப்ப வெறுப்பற்ற பார்வை மிக அழகாக ஆணித்தரமாக கவிஞரும் திறன் ஆய்வாளருமான பிரியம் அவருக்கு செலுத்தியிருக்கிறார். இது ஏனோ தானோ என்று நிகழ்ந்த நிகழ்வோ அல்லது அம்சப்பிரியா அவருடைய நண்பர் என்பதால் எழுதிய கருத்துக்களோ அல்ல. பின் எதற்காக நிகழ்ந்தது என்றால் அவருடைய வார்த்தைகளே சொல்லிவிடுகிறேன். எதன் பொருட்டு என்றறியாமல் ஏதோ ஒரு வகையில் ஈர்த்துக் கொள்கிறது கவிதை. கவிதையின் மீதான இடைவிடாத ஈடுபாடும் வாசிப்பும் வாசகரை ஒரு நேர்த்திமிக்க மதிப்பாளராய் மாற்றுகிறது. பிரியம் சொல்ல போனால் ஒரு அகோர பசியுள்ள படிப்பாளர், voracious reader. அத்தகையதொரு திறன் ஆய்வாளனை படிக்க வைத்து அதில் ஆழ வைத்து தன் முனைப்பை வளர்த்து செல்ல ஒரு நிலத்தையும் தந்த கவிஞரையும் பாராட்டுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் நீங்க கேட்கலாம், மெத்த படித்தவர்கள் படைக்கும் படைப்புகள் தான் சிறந்து விளங்கும் என்ற கருத்து எவ்வளவு அபத்தமோ அதே அபத்தம்தான் நாகரிகம் என்ற சொல்லே மேம்பட்ட மக்கள் வாழ்ந்த தடங்கள் என்று சொல்வதும். குறிப்பாக 2 இடங்களில் அவருடைய ஆய்வுத்திறனின் எல்லை கண்டு பாராட்டாமல் இருக்க மனம் ஒப்பவில்லை. ஆனாலும் நான் ஒரு மூங்கில் காற்றின் இசையென பரவுவேன், ஒரு குழந்தையின் மூச்சு காற்றின் பாடலாவேன், நான் ஏன் நானாக இருக்கக்கூடாது. மேற்கான வரிகளுக்கு அவர் தரும் பொருள் விளக்கமும்
எனக்கு ஒரு காற்று ஊசியும் கொஞ்சம் சாம்பல் மூட்டைகளையும் கொடையாக்குகிறேன் என்ற வரிகளில் காடற்ற ஊசி, சாம்பல் மூட்டை ஆகிய சொற்களுக்கு தந்த பொருள் விளக்கமும் வியப்படைய வைக்கின்றன. கவித்துவம் எங்கே உள்ளது? சொற்களிலா? கவிதை உணர்த்தும் மௌனத்திலா? உணர்ச்சியிலா என்ற அவர் கேள்விக்கு என்னுடைய பதில் அது திறன் ஆய்வாளரிடம் உள்ளது என்பதாக இருக்கும். இந்த உரையாடல்கள் இன்றைய அநேக கவிதைகளைப் போல் அல்லாமல் ஒரு சமூக பார்வையுடன் நிகழ்ந்திருக்கின்றன என்பது பெரும் மகிழ்ச்சி. இந்த கடவுச்சொல்லை மறக்காதவரை இலக்கியங்கள் சிறந்து விளங்கும். மொத்தத்தில் தன் முனையை வளர்த்து செல்லும் நிலம் என்பதில் கவிதை மேகங்களின் உரசலில் தோன்றிய மின்னல் வீச்சுகளின் தருணை என்னவென்று நான் சொல்வது? திணையளவு போதா சிறு புன்னீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் என்கிறது கபிலரின் பாடல் ஒன்று. திணை அரிசியின் அளவு என்ன? அவ்வளவிற்கும் சிறியது புள்ளினது நுனியில் தங்கும் பனி நீர். அப்பனி நீர் ஒரு லென்ஸின் செயலை ஏற்று பெரும் பனையின் ஒருவரி தோற்றத்தை காட்டுவது போல் விரிந்த பொருளை உட்கொண்ட கவிதையினை தன்னுடைய நுண்ணோக்கு திறனாய்வு பார்வை கொண்டு வெளிப்படுத்திய பிரியம் அவர்களை பாராட்டுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இம்மாதிரியான விழாக்கள், நூல்களை பற்றிய கருத்தரங்குகள் நிறைய நடத்தல் வேண்டும். ஏனென்றால் படிப்பதனால் வரும் அறிவு படிப்படியாகத்தான் வரும். அதற்கு முயற்சி வேண்டும், நூல்களில் தேடல் வேண்டும். ஆனால் கேட்டதில் நாம் எதையும் தேடவில்லை, நம்மை தேடி வருகிறது தெளிவு. நாம் எந்த வகையில், நமக்கு எந்த வகையில் சொன்னால் சொல்லப்படுவது நம்மை சேரும் என்பதை அறிந்து நமக்கு உணர்த்தி விடுவது பிரியம், எழிலரசு போன்றவர்கள் பொறுப்பு எடுத்துக் கொள்கிறார்கள். அத்தகையவர்களை பாராட்டுவதில் மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி நன்றி என்று திருநாகரசன் நான் சொல்லியிருக்கார், நான் சொல்லவில்லை. இதே போல் அவர் எல்லோரும் தெரிந்து என்னை மீண்டும் இதுபோல் வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.